அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். பொதுவாகவே சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் தலைவிலான சூரிய பகவான அதிபதியாக கொண்ட ராசி இந்த சிம்ம ராசிங்க. காலபுருஷ தத்துவத்தில் 5வது வரக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே தைரியமும் உற்சாகமும் கொண்டவங்களா இருப்பாங்க. போட்டியிலையும் பணியிடத்திலும் எப்பவுமே முதலிடத்துல இருக்கதா இவங்க விரும்புவாங்க. ஒரு அணியை வழி நடத்தக்கூடிய ஒரு தைரியசாலியாகவும் இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும். அதை விட பிடிவாத குணம் அதிகமாக கொண்டிருப்பாங்க அப்படின்னு கூட இந்த ராசிக்காரங்களை சொல்லலாங்க. மேலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு விரும்புகிறீங்க. ஆனால் அந்த தொழிலில் காலடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தடங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா. அந்த தொழிலில் நான் சிறப்பாக வரணும், எனக்கு ஏற்ற தொழிலாக எப்போ அமைய போகுது, எனக்கான நல்ல நேரம் வந்துருச்சா, இது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். சிம்ம ராசியை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் தங்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் இருப்பாங்கன்னு கூட சொல்லலாங்க. அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்தக்கூடிய வல்லமை இவங்க கிட்ட இருக்கும். அதிக அளவில் பயணம் செல்ல விரும்புவாங்க. ஆளுமை திறன் அதிகமாக கொண்டிருந்தாலும் நண்பர்களுடன் நட்பாக பழகுதல், ஏழைகளுக்கு உதவுதல், தாராள மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிலும் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலும் அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி இவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு எப்பவுமே இருக்காது. நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் ஆடம்பர வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறவர்களாகவும் சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க அப்படின்னலாம் பொதுவான கருத்து சொல்லப்படுதுங்க. மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான பலன்களாக சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமை கலந்த காலகட்டமாக தான் இப்போது இருக்க போகுது. சில இடங்களில் கடுமையாக இருக்கும், சில இடங்களில் போராட்டமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றம் வரலாம், ஆனால் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகரமான நேரம். குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல் நீங்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் அப்படின்னே சொல்லலாம். அதிகாரப்பூர்வமான பலன்களாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இணக்கமான சூழல் இவர்களுக்கு இருக்குங்க. அதே போல் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை நல்லாவே சிறப்பாக இருக்கும். விற்பனை சிறப்பாக இருக்கிறதால லாபமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை விரிவுபடுத்த சரியான நேரம் இந்த நேரம் தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும். பிள்ளைகளால் சிரமம் எப்போவுமே வரலாம், ஆனால் அது எல்லாம் வந்து நீங்கும். பெரியவர்களுடைய ஆசி கண்டிப்பாக கிடைக்கும். குடும்ப மேன்மைக்காக பணத்தை சேமிக்கிறதுல அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகளை பெற்று பிரகாசமாக அடைவாங்க. அதே போல் உங்களுக்கு மிக கவனமான முதலீடுகள் செய்ய வேண்டியது நல்லது. நீங்கள் போய் ஒரு இடத்துல முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா இது நமக்கு சரிப்பட்டு வருமா, பின்னாடி இது நமக்கு லாபத்தை கொடுக்குமா, இது நமக்கு நல்லபடியாக பாதுகாப்பானதாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் 1க்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. 7ல் சனி இருக்கிறதால குடும்பத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது ரொம்ப சிறப்பு. ஆன்லைன் வர்த்தகங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய முதலீடுகளை கவனமாக செய்கிறது தான் நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு தேவையான திட்டமிடுதலை செய்யலாம். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது சிறப்பு. பெரியவர்களுடைய ஆதரவை நாடலாம்.
அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யாதீங்க அப்படின்னு முக்கியமாக சொல்கிறது. யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்கிறது இதை நீங்கள் தவிர்க்கிறதே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமாக எந்த ஒரு வாக்குவாதத்துலேயும் ஈடுபடாதீங்க. எந்த ஒரு வழக்குக்கும் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது. குறிப்பிட்டு சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் யாருக்கிட்டையும் வீண் வம்புக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான அறிகுறியாகவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களுக்கு விழிப்போடு செயல்பட வேண்டிய நாட்கள் அப்படின்னும், குறிப்பிட்டு நண்பர்களால் பண இழப்பு ஏற்பட்டு அது உங்களுக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாகவும் மன நிம்மதி குறையக்கூடியதாகவும் சொல்லலாங்க. மன ரீதியாக குழப்பங்கள் விலகும். சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படலாம். அதே போல் அன்னையின் அன்பு, அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆறுதலாக இருக்கும். வார்த்தைகளால் உறவுகளை காயப்படுத்தக்கூடாது. திருமண முயற்சிகள் உங்களுக்கு காலதாமதமாகலாம். ஆன்லைன் சூதாட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆசை காட்டி யாராவது பணம் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு செயலை உங்களுக்கு போட்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த செயலில் போய் இறங்காமல் இருக்கிறதே நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நடந்துக்கிறது ரொம்ப சிறப்பு. உங்களுடைய உதவியை பெற்றவங்க உங்களுக்கு எதிராக மாறலாம். பிள்ளைகளுடைய நடவடிக்கையை நன்றாக கண்காணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பிட்டு சிலருக்கு வாக்குவாதத்தால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். எனவே அனைவரையும் அனுசரித்து போகிறது ரொம்ப சிறப்பு. தினமும் சிவபுராணம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால சிவபுராணம் படிச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகளை நீக்கி மனதுக்கு ஒரு தெம்பு தரக்கூடியதாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சிவபுராணம் படிச்சுட்டு வர்றது இப்போ உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு மேலும் சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கான ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். இந்த பிரச்சனையை விட்டு நான் வெளியே வரணும், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டிங்கன்னா இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே விலகக்கூடியதாக இருக்கும். அதனால் பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு போயிட்டு பணிபுரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கலாம். குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோட சுக்கிரன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறதால தேவைக்கு ஏற்ற பொருளாதாரமும் சேரும். திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே அகலும். மேலும் பஞ்சாயத்துக்கள் சாதகமானதாகவே முடியும். பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் விலகும். வாடகை கட்டிடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றக்கூடிய முயற்சிகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவையெல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இப்போ இருக்க போகுது அப்படின்னு நாம் அலசி பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இனிமேல் எல்லாமே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக மாறப்போகுது. பதவி மாற்றங்கள், கண்டிப்பாக இடமாற்றங்கள் போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சாதகமானதாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்துக்காக வருமானத்தை அதிகரிப்பதிலும் சேமிப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய நிலை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ராசிக்காரங்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றில் உயர்வுக்காக பாடுபட வேண்டியதாகவும், பிள்ளைகளுடைய நடவடிக்கை சந்தோஷத்தை கொண்டு வரக்கூடியதாகவும், பெரியவர்களுக்கு ஆசி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பலன்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இஷ்ட தெய்வ கோயிலுக்கு கூட போய் வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த ராசிக்காரர்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்மளுடைய சேனலில் இன்னும் 12 ராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள ராசி பலனுக்கான வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். நன்றி வியூவர்ஸ்.